ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பெட்ரோல் டீசல் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவை சேர்ந்த அனைத்து குடிமகன்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்திய அரசானது பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்து வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மீது 13 ரூபாய் என்று இருந்த கலால் வரியை 3 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் பெட்ரோல் மீதான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. டீசல் மீது பார்க்கிற பொழுது 10 ரூபாய் இருந்த கலால் வரி இன்றைக்கு பூஜ்ஜியமாக, அதாவது 1 ரூபாய் கூட டீசல் மீது வரி இல்லை என்கிற சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய பலன்கள் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடிமகனாக இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பலன் வந்து சேரும். இது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு நடவடிக்கையாக, ஒரு தலைசிறந்த ஆளுமை மிக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையான இந்த போர் தொடங்கிய நாளிலிருந்தே உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் குறித்தான தட்டுப்பாடு அப்படிங்கிறது, ஆர்மோஸ் அந்த நீரிணையை ஈரான் மூடிய பிறகு ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான், இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்க திறந்து வச்சிருக்காங்க. நம்மளுடைய கச்சா எண்ணெய் கப்பல்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஏறக்குறைய பிலிப்பைன்ஸ்லாம் அவசர நிலையே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருமடங்காக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல இந்தியாவில் கலால் வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிர்வாக திறமையும், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஒரு வெளியுறவு அணுகுமுறை, கொள்கையில் இருக்கக்கூடிய அணுகுமுறை மாற்றமும் தான் இதற்கான ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மேற்காசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் பீப்பாயினுடைய விலை $70 $122 உயர்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக நீங்க பார்க்கிறப்ப அமெரிக்காவில் 30% வரை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு விலை உயர்ந்திருக்கிறது. அதே போல மற்ற நாடுகளில் பார்க்கிறப்ப கிட்டத்தட்ட 30% வரையும் வளர்ந்த நாடுகளிலேயே இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வின் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல வளர்ந்த நாடுகளும், பொருளாதாரத்தில் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய நாடுகளும், மக்கள் தொகை குறைவாக இருக்கிற நாடுகளும் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஏற்படுத்தி மக்கள் மீது சுமையை சுமத்துகிற இந்த சூழல்ல கூட பாரத பிரதமர் இந்திய மக்கள் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மத்திய அரசு அந்த சுமையை, அந்த விலை உயர்வை தன் மீது ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்தியாவில் ஏற்படக்கூடாது என்கிற காரணத்திற்காக கலால் வரியை குறைத்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரிய மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச நாடுகள் கூட இப்போதான் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. பிரபலமான தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக அளவில் பிரதமருடைய நடவடிக்கை, நிர்வாக திறமை அப்படிங்கிறது மிகப்பெரிய முன் உதாரணமாக வளர்ந்த நாடுகளுக்கே இருக்கிறது அப்படிங்கிறது சூழல். இந்த கலால் வரியினுடைய குறைப்பு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க மற்ற தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக பிரதமர் விளங்குகிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.